நண்பா தளபதியோட தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடே பரபரப்பா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருச்சி மாணவி இறந்து வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னொரு விஷயம்ன்றது தான் மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலே பரபரப்பா இருந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படின்ற ஒரு இடத்துல 10 வயது மாணவிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்றது யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சது யாருன்னா, அந்த பெண்ணோட பக்கத்து வீட்டுக்கார ஒரு கேவலமான ஒரு ஈனப்பிறவி தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் இந்த ஒரு வேலையை அந்த கேடுகட்டம் பார்த்துருக்கான். அது மட்டும் கிடையாது, கார்த்திக் அப்படின்றவன் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கான். அவனுக்கு ஒரு உடந்தையா இருந்திருக்கான். ஆனா நிறைய கொத்தடிமைகள் தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட இந்த ஒரு ஆட்சியில இந்த ஒரு விஷயம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே இதுக்கு சம்பந்தப்பட்ட 2 பேரையும் தனிப்படை அமைச்சு 2 பேரையுமே 24 மணி நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் பிடிச்சும் உள்ள வச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இடத்துக்கு டிஜிபியா இருக்கட்டும், ஐஜியா இருக்கட்டும், எல்லாருமே உடனே போயிட்டாங்க. டிஎஸ்பி முதற்கொண்டு எல்லாருமே போயிட்டு அங்கே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நான் இதை சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன், அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு ஆறுதலா தமிழ்நாடு அரசு இருக்கும், நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இது போல சம்பவங்களை இதுக்கப்புறம் யார் ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவில் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் சம்பந்தப்பட்டவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க மேல அப்பாவி மேல கேஸ் போடுறதா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருடம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கேவலமான விஷயமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி விஜய் பதவியேற்ற இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களை சிசிடிவி வச்சு ஒரே நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சது நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.